சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். லூக்கா 9:43. அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு 43வது வசனம் சொல்லப்படுகிறது. எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இது நடக்கிற சம்பவம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையின் மேல இருந்து கீழே இறங்குறாரு. ஒரு மறுரூபமான பிறகு கீழே வரும்பொழுது ஒரு தகப்பன் சொன்னார், ஆண்டவரே, என் பையன் ஒரு கொடிய ஒரு ஆவியினாலே, ஒரு அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அவனை எங்கே பார்த்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது, அது அவனை நுரை தள்ளி கீழே தள்ளி அவன் இப்படியாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். உங்களுடைய சீஷர்களிடத்திலே கொண்டு போனோம், உங்கள் சீஷர்கள் ஒன்றும் செய்ய முடியாத போயிடுச்சு, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மகனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு ஆண்டவராக தேவன் துரத்தினார். 42வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அசுத்த ஆவி போன மாத்திரத்தில் அங்கிருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு உண்டாயிடுச்சு. இதுவரை அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த அசுத்த ஆவி இயேசு ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த அசுத்த ஆவி அந்த இளைஞரை விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட சில ஆவியை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தரித்திரம், போராட்டம், பிரச்சனை, வறுமை, கஷ்டம், வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலை, ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, இப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவராகிய தேவன் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது மார்க் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மார்க் 6:51, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம போன வசனத்துல பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் யார் அப்படின்னா ஜனங்கள். இங்க பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க யார் அப்படின்னா சீஷர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கடல் மேலே நடந்து வந்தார். சீஷர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இயேசுவை அவங்க கரையில் விட்டு சீஷர்கள் மாத்திரம் போட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது அங்கே காற்று எதிர்முகமாக வீசுகிறது. அவங்களுடைய தண்டு வலிப்பதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. 48வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 6:48, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறது, வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அல்லேலூயா. இப்ப விசேஷங்கள் எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, போட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அங்க காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே மிகவும் வருத்தப்பட்டு, அல்லேலூயா. இப்ப நம்ம கூட வாழ்க்கை என்கின்ற படகுல போயிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் எதிர்முகமாய் காற்று வருகிறது, அதை சமாளிக்க நம்மளால முடியல. போட்டு எங்க கவுந்துற போதோ, நம்ம எங்க மூழ்கி போயிட்டு போறோமோ அப்படின்னு சொல்லி பல நேரங்களிலே நம்ம வருத்தம் அடைந்து கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. அப்ப சீஷர்கள் எல்லாரும் போட்ல போயிட்டு தான் இருக்கிறாங்க. காற்று பலமாய் அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அவங்க போட்டு எங்க கவுந்துற போதோன்னு சொல்லி அவங்க எல்லாரும் மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கைங்கிற படகு ஓட்டுறது கூட மிகவும் வருத்தத்தோடு ஓட்டிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா,
எதிர வர காத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. எதிர வர பிரச்சனையை நம்மளால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. வருத்தத்தோடு கூட நடத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை வருத்தத்தோடு கூட நடத்திட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு கர்த்தர் நீங்க விடுதலை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ சீஷர்கள் எல்லாரும் வருத்தத்தோடு கூட அந்த போட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடல் மேல நடந்து வரார். நல்லா கவனிக்கணும். இவங்க வருத்தத்தோடு கூட போட்ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வரார். படகு கிட்ட வந்து அவர் அப்புறம் போறது போல காணப்பட்டார். அல்லேலூயா. கிட்ட வந்தவர் என்ன சொல்லிருக்கணும், வந்து எப்பா நான் தான் கோல்படாதீங்கன்னு சொல்லிருக்கணும். ஆனா இவர் என்ன செய்யறாரு, கிட்ட வந்து கடந்து போகிறவர் போல காணப்படுறார். காரணம் என்னன்னா, உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு கரெக்டாக செக் பண்றேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ரொம்ப வருத்தத்தோடு இருப்போம். ஏசப்பா கிட்ட வந்துருவாரு. கிட்ட வந்து நீ என்ன பண்றன்னு பாப்பாரு. நீ போட்ட நீ எப்படி நடந்துற, வருத்தத்தோடு நடத்திட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கர்த்தர் பார்ப்பார். இப்ப அவர் அப்புறம் போகிற போல காணப்பட்டார் பாருங்க. உடனே இங்க 49வது வசனத்துல அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்களாம். அல்லேலூயா. ஒன்று வருத்தப்பட்டாங்க, ரெண்டாவது சத்தம் போட்டு அலறாங்க. ஐயோ ஆவேசம் வந்துருச்சு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல பேய் வந்துருச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நடு ராத்திரியில நீங்க எழுந்து வெளியே வரீங்கன்னு வச்சுக்க, திடீர்னு வெள்ள உருவம் ஒன்று கிராஸ் பண்ணு, எப்படி இருக்கு உங்க மனநிலை? ஐயோ எப்பா பேய் வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று முன்தினம் ஒரு ஃபேமிலி ஃபோன் பண்ணாங்க நைட்டு 10 மணிக்கு. ஐயா ஜாப் பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் வீட்டில் வந்து ஜாப் பண்ணுங்க. அப்போ ஜாப் பண்ணுறதுக்கு போனேன். என்னம்மா அப்படின்னு கேட்டால், மூலையில் ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்குது. அதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அலறிட்டோம். அல்லேலூயா. அவரை போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜாப் பண்ணோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் இரவு நேரங்களில் சும்மா வெள்ளையே ஒன்று தெரிஞ்சால் போதும், நமக்கு என்ன வந்துருக்குங்க, பயம். கருப்பாக தெரிஞ்சால் போதும், ஐயோ ஏதோ வந்துருச்சு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. கடலில் போயிட்டு இருக்கிறாங்க, எதிர்முக காற்று, கடல் கொந்தளிச்சுக்குது. திடீர்னு வெள்ளையே ஒரு உருவம் கிராஸ் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இப்போ வெள்ளையே ஒரு உருவம் கிராஸ் பண்ணுது. இவங்க பார்த்து அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் பயம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைன்ற படகை ஓட்டும் போது கூட சில பேர் வருத்தத்தோடு நடத்துறீங்க, சில பேர் பயத்தோடு நடத்திருக்கிறீங்க. நாளைக்கு என்ன நடக்க போதோ. அல்லேலூயா. சில பேருக்கு எழுந்த உடனே நாளைக்கு எப்பா எந்த கடைக்காரன் வந்து வாட்டில் வாசல் நிற்க போகிறான்னு தெரியலையே, அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இதே பயத்தோடு கூட இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சீஷர்கள் கூட அவர்கள் வருத்தத்தோடு பயத்தோடு இருக்கும் பொழுது 50வது வசனம் வந்து அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். ஆமே. அவங்க என்ன பண்ணாங்களா, கலக்கமடைந்தார்கள். ஒன்று வருத்தப்பட்டாங்க, ரெண்டாவது பயந்தாங்க, மூணாவது கலக்கமடைந்தாங்க. இப்போ இந்த 3 சிச்சுவேஷன், இவங்க எல்லாம் யார் அப்படின்னா சீஷர்கள். அல்லேலூயா. இயேசுவை அறியாதவர்கள் அல்ல. நல்லா கவனிக்கணும். இவர்கள் எல்லாரும் யாருங்க? இயேசுவை அறியாதவர்கள் அல்ல, இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், இயேசுவோடு கூட சாப்பிட்றவங்க, இயேசுவோடு கூட தங்குறவங்க, இயேசுவோடைய சீஷர்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம இயேசுவோடு கூட தான் இருக்கிறோம், ஆனால் இருக்கிறது இயேசு நமக்கு தெரியாத போய் சில நேரத்தில். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சொன்னா 50வது வசனத்துல, உடனே அவர்களோடு பேசி ஆண்டு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், இயேசு உங்க கூட இருக்கிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. அப்போ இவங்க பயப்படும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதப்பா அப்படின்ட்டு. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கூட படகு ரொம்ப கஷ்டத்தோடு ஓடிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இது சொல்ற வரையும் காற்று எதிர்முகமாக தான் இருக்கு, கடல் கொந்தளிச்சு தான் இருக்குது, போட்டு கவர்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஆண்டவர் அவர்கள் திடப்படுத்திட்டார், பயப்படாத நான் தான் அப்படின்னு. இப்போ 51வது வசனத்துல
அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அல்லேலூயா. இதுவரை போட்ல இயேசு ஏறல. அதனால கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது, படகு அமிழ்ந்து போறது மாதிரி இருக்கு. இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த போட்ல ஏறினார். ஏறின உடனே என்ன நடந்தது? காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. இயேசு உன் வாழ்க்கைக்கு வெளியில இருக்கிற வரை உன் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், அலமோதி தான் இருக்கும். இயேசு எப்போ உன் வாழ்க்கைங்கிற படகுல ஏறாரோ அப்பதான் போராட்டம் நிற்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இயேசுவே நீங்க என் படகுல ஏறுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே என் வாழ்க்கைங்கிற படகுல ஏறுங்க, என் வேலை ஸ்தலம் பிசினஸ்ங்கிற படகுல ஏறுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு ஏற்றா போறோம், என்ன ஆயிடுங்க? பிரச்சனை எல்லாம் மாறி. இப்ப போட்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றாரு. ஏறின உடனே இதுவரை அடித்திருந்த காற்று அப்படியே நின்று போச்சு. அல்லேலூயா. அமர்ந்தது. உடனே அவங்க தங்களுக்குள்ளே சொல்றாங்க பாருங்க, அவர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் உங்களை நீங்க பிரமிச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா சொன்னவங்களாம் பெற்றுக்கொள்கிற அர்த்தம். அல்லேலூயா. ஆமென் சொன்னவங்களாம் பெற்றுக்கொள்கிற அர்த்தம். அப்போ உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்க போட்ல ஏறணும். அப்படி போட்ல ஏறினார் அப்படின்னா ஆண்டவர் ஒரு பிரமிப்பை உண்டாக்கத்தக்கதான கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 5:10 சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யோவானு அந்தபடியே பிரமித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க ஒரு சம்பவம் நடக்குது, கவனிங்க. இங்கே பேதுருடைய படகு எம்டியா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான், சம்பவம் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி திரும்ப சொல்றேன். பேதுருடைய படகு எம்டியா இருக்குது. ரா முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்றும் கிடைக்கல. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஒரு மீனவர் மீன் பிடிக்க போயிட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி காலி படகை எடுத்துட்டு வந்து கரையில் நிற்க வச்சு வலையை அலசி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் வரார். வந்த உடனே பேதுருகிட்ட கேட்குறாருப்பா, உன் போட்டை கொஞ்சம் கொடு அப்படின்னு. ஆண்டவரே எடுத்துங்க, நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் எடுத்துங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ண தானே கேட்குறீங்க, எடுத்துங்க அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த போட்டில் ஏறி சற்று தள்ளும்படி கேட்குறாரு. உடனே தள்ள உடனே அங்கிருந்து அந்த போட்லேருந்து கர்த்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு அப்படின்ட்டார். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. உடனே அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி போட்டா பாருங்க, ஆண்டவர் அவன் போட்டையும் நிரப்பிட்டாரு, அவங்க கூட்டாளி போட்டையும் கத்த நிரப்பிட்டார். அல்லேலூயா. இப்ப அவங்க கூட்டாளி யாரு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு போய் யாக்கோபு யோவானு தான் அவங்க கூட்டாளி. பேதுரு ஒரு போட்டை வச்சிருக்கிறாரு, யாக்கோபு யோவானு ஒரு போட்டை வச்சிருக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேர் போட்டையும் ஆண்டவராகிய தேவன் நிரப்பிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இவ்வளவு திரளான மீன்கள் கிடைச்ச உடனே அவருக்கு பிரமிப்பு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில ஆண்டவரே நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ உழைச்சிட்டேன், எனக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நீ சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, நீ பிரமிக்கத்தக்கதான ஒரு ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவராகிய தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பேதுருவை போட்டை நிரப்பின ஆண்டவர், யாக்கோபு யோவானுடைய போட்டை நிரப்பின ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் அவர் நிரப்பி நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நடந்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் சீஷர்களை ஆண்டவராகிய தேவன் பிரமிக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பிரமித்தார்கள், சீஷர்கள் பிரமித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது அவர்களை பார்க்கிறவர்கள் பிரமிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அப்போஸ்தலர் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இவர்கள் பேசுகிற இவர்கள் எல்லோரும்
கலிலேயர் அல்லவா என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40வது நாளிலே பரமேறி சென்று விட்டார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 50வது நாள்ல பெந்தெகோஸ்தே நாள் வரும்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு போயிட்டார். இப்ப சீஷர்கள் 120 பேர் கூடி இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், கூடி இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த கூடாரத்தை நிரப்பினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். அப்ப பரிசுத்த ஆவியினாலே அந்த 120 பேரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்ச உடனே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க இருந்து வந்திருந்த எல்லா ஜனங்களும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னாங்க, இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அல்லேலூயா. இவர்கள் என்ன பாஷையை பேசுறாங்க? நம்ம ஜென்ம பாஷையை பேசுறாங்களே. இவங்களுக்கு இந்த பாஷை எங்கிருந்து வந்தது? எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாரும் பிரமித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாரானா உங்களை பார்த்து ஜனங்கள் பிரமிப்பார்கள். புரிஞ்சதுனால அவர் என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. அதுல 12வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2:12 எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. பிரமிக்கிறது மாத்திரமல்ல, இது என்னமாய் முடியுமோ, இவங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறார்களே, அந்நிய பாஷையை பேசுகிறார்களே, நம்முடைய ஜென்ம பாஷைகளை பேசுகிறார்களே என்று சொல்லி அங்கு இருந்த எல்லா ஜனங்களும் பிரமித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான ஆண்டவர் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் வாழ்க்கையை செய்ய போறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை கொண்டு எல்லா காரியங்களும் செய்ய வழங்கினவராக இருக்கிறார். சில இடத்துல நம்ம தோத்து போறது காரணம் என்ன தெரியுங்களா? ஆவியினுடைய நிறைவு இல்லாததால். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சீஷர்கள் எல்லாரும் இயேசுவோடு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்க. ஆனால் ட்ரைனிங் எடுத்த இயேசு கிறிஸ்துவோடு ட்ரைனிங் எடுத்த எல்லா சீஷர்களுக்கும் பயம் நிறைந்தவர்கள் தான் இருந்தாங்க, கலக்கம் நிறைந்தவர்கள் தான் இருந்தாங்க. ஆனா எப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாங்களோ அப்போவே அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட உடனே சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து பிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ற, ஆண்டவராகிய தேவன் 3000 பேரை ரட்சிக்கிறார், 5000 பேரை ரட்சிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்துக்கு ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நடக்கிற சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். கர்த்தர் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. போகும்பொழுது தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு எத்தனை வயசுனா ஏறக்குறைய 40 வயசு. தாயின் வயிற்றிலிருந்து 40 வருஷம் நடக்காத ஒரு மனுஷனை அங்கே அலங்கார வாசலில் உட்கார வைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா பிச்சை எடுக்கும்படியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ பேதுரு யோவானோ ஆலயத்துக்கு நடந்து வராங்க. அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்ணுறான் இந்த பிச்சைக்காரன் பார்க்குறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லது உனக்கு தருகிறேன், ரசனாகி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இதை சொன்ன மாத்திரத்தில் அவன் குதித்து எழுந்து நடந்து தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இயேசுவை பார்த்து பிரமித்தாங்க, அப்புறம் சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து பிரமித்தாங்க,
அப்புறம் கர்த்தருடைய பரிசுத்த சீஷர்களை பார்த்து ஜனங்க பிரமித்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இப்போ சீஷர்கள் செய்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் பிரமிக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் முதல்ல உனக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்குறாரு. இரண்டாவது, உன்னை பார்க்கிறவர்கள் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் வாழ்க்கையில அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தானியேல் 3:24 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போட்டோம், அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுவதை காண்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய நேபுகாத்நேச்சர் பிரமித்தார். ஏன்னு சொன்னா 3 பேரை தான் அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா இப்ப எத்தனை பேர் உலாவுறாங்க? 4 பேர் உலாவுறாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருங்க? ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்திட்டு எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த பொற்சிலையை வணங்கணும் அப்படின்னு சொன்னார். அதுல அனனியா, மிஷாவேல், அசிரியா என்ற 3 வாலிபர்கள் என்ன பண்ணல? அவர்கள் நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கலை. உடனே அது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜாவே, நீங்க நிறுத்தின பொற்சிலையை என்ன பண்ணல? இந்த 3 வாலிபர்களும் வணங்கவில்லை அப்படின்னு சொன்ன ராஜா அவங்க 3 பேரை கூப்பிட்டு சொன்னாருப்பா, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கும்போது நான் நிறுத்தின பொற்சிலை என்ன பண்ணோம்? நீங்க விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த 3 வாலிபர்கள் சொன்னாங்க, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் நிறுத்திட்டு வெறும் பொற்சிலை தான். உங்கள் தெய்வத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். அது காலில் நாங்கள் உழ மாட்டோம். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. சாதாரணமாக சூளையை சூடாக்குவதை காட்டிலும் 7 மடங்கு சூடாக்குனாங்க. அந்த வேதம் சொல்லுறது, அவங்களை கட்டி கொண்டு போனவங்க அந்த அக்னி தழல் பட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா உள்ள போட்டவங்க கர்த்தர் விடுதலையாய் உலாவ கண்டது. அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அக்கினி சூளையிலிருந்து உன்னை பாதுகாக்கிற தேவன், அக்கினி சூளையிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவன். விடுவிச்ச உடனே இங்க நேபுகாத்நேச்சர் பிரமிப்பு உண்டாயிடுச்சு. பா, அக்கினி நடுவில் 3 பேரை போட்டோம், 4 பேர் என்ன பண்றாங்க? விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டு இருக்கிறாங்களே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீ அக்கினி நடுவில் நடந்து கொண்டு இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய யாரெல்லாம் அந்த அக்கினியில போட்டாங்களோ அவர்களை பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயத்தை ஆண்டவராகிய தேவன் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சோதனைக்குள்ள தள்ளி இருக்கலாம், பிரச்சனைக்குள்ள தள்ளி இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். உன்னை வழி நடத்தும்படியாக, உன்னை அந்த சோதனையில் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய தேவன் உனக்கு நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், 7ஆம் வசனத்தோடு வாசிப்போம். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள், சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்ப சமாரியா நாட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் யாருன்னா சீமோன். அவர் யார் அப்படின்னா மாயவித்தை செய்யறார். இப்ப நம்ம இதுல சொல்ல போனா மந்திரவாதி. சில நேரத்துல இந்த மந்திரவாதிகள் மாந்திரிகம், செய்வின, பில்லி சூனியம் போன்ற காரியங்கள் எல்லாம் பண்றவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜனங்களை என்ன செய்யறாங்க சொன்னா பிரமிக்கப்படுகிறார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ அந்த மாதிரி சமாரியாவில் இப்படி சீமோன்கிற ஒரு மனுஷன் அவனுடைய தன்னுடைய மந்திர வித்தையினாலே மாய வித்தையினாலே அநேகரை என்ன பண்றான், பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். இப்போ அந்த கிராமத்திற்கு அந்த பட்டணத்திற்கு பிலிப்பு போறார். பிலிப்பு போன உடனே கர்த்தர் பிலிப்பினுடைய கரங்களினாலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அசுத்தாவிகள் போகுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வியாதிகள் குணமாகுது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. இதை பார்த்த உடனே இவன் என்ன செய்யறான், சீமோன்கிறவன் பிலிப்பை பற்றி கொள்ளுவான். அல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்ட்டான். வாசிங்க கர்த்தருடைய பரிசுத்த 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல, அவன் அநேக காலமா தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். பெரியோர் சிறியோர்ல இருந்து எல்லாருமே அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். 10ஆம் வசனத்துல, அவன் அநேக காலமாய் மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணியதினால் அவனை மதித்து வந்தார்கள். அல்லேலூயா. அவன் பண்ற காரியங்கள் பயங்கரமா இருந்தது. எல்லா ஜனங்களும் அவனை மதிச்சுட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12-13 வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்றவளை பிலிப்பு பிரசங்கித்த பொழுது, அல்லேலூயா, எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுங்க. கர்த்தர் நல்லவர். 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சமாரியா பட்டணத்துல இந்த சீமோனை பார்த்து எல்லாரும் பிரமிக்கிறாங்க. ஆனா பிரமிக்க பண்ணவனையே பிரமிக்க பண்ணவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப பிலிப்பு போய் பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டவன அவன் மனம் மாறுறான், ரட்சிக்கப்படுறான், ஞானஸ்நானம் எடுக்கிறான். இப்ப பிலிப்பை பற்றி கொண்டு அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் பிரமிப்போடு கூட பார்க்கறான். அல்லேலூயா. இவன் செஞ்சதெல்லாம் தற்காலிக மாய வித்தை, மேஜிக். ஆண்டவர் செய்கிறது நிரந்தர சொல்யூஷன், நிரந்தர பிரச்சனை விடுதலை. அல்லேலூயா. நீங்க சாதாரணமா ஒரு மந்திரவாதிகிட்ட போனா எனக்கு அசுத்தாவி பிடிச்சின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த அசுத்தாவிக்கு மேல இன்னொரு பெரிய அசுத்தாவி கட்டுவோம். இப்ப மேல கட்டப்பட்ட அந்த அசுத்தாவி உள்ளுகிற அசுத்தாவி கண்ட்ரோல் பண்ணும். ஏய் வெளியே வராது நில்லு, வெளியே வராது நில்லு. இப்போ ஒரு ஆவிக்கு என்ன ஆச்சு, 2 ஆவி. ஆனா வெளியில பாக்குற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், பரவாயில்லப்பா அங்க போனாங்க, ஒரு ஆயத்தை கொடுத்தாங்க, கட்டின உடனே என்னாச்சு, சரியா போச்சு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஆவிக்கு இன்னொரு ஆவியை கட்டி வச்சிருப்பான். அதுதான் சீமோன் பண்ணியிருந்தான். ஆனா இப்போ அப்படின்றது கை மீட்டர் ஹீல் நடக்குது, பிசாசு போகுது, அற்புதம் நடக்குது, சுகம் உண்டாகுது. ஆனா இது நம்மளோட பெரிய சத்தியாகிறான். அல்லேலூயா. பிரமிக்க பண்ணினவனை பிலிப்பின் மூலமாக கர்த்தர் பிரமிக்க பண்ணார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுவரை 2 காரியம் கர்த்தர் நீங்க சொல்ல போற உங்க வாழ்க்கையில் நடத்த போற. ஒன்று, நீங்க உங்க வாழ்க்கையில பிரமிப்பை பார்க்க போறீங்க. 2வது, உங்களை பார்க்கறவங்க பிரமிப்பை பார்க்க போறாங்க. அல்லேலூயா. ஒன்று, உங்களுக்கு ஆச்சரிய அற்புதம் நடக்கும் போது, 2வது, உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் கர்த்தர் பார்க்க செய்ய வராங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மந்திரவாதிகள் எல்லாம் வந்து விசுவாசி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் வருகிற நாட்கள்ல இங்க இருக்கிற எல்லா மந்திரவாதியும் கர்த்தர் சபையில கொண்டு வர போறார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க மந்திர வித்தையினால எல்லா காரியங்களும் பண்ணலாம். கர்த்தர் அவங்களையே பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவராகிய தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னை பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் கர்த்தர் வாழ்க்கையில நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள், எல்லா தோல்விகளை ஆண்டவராகிய தேவன் ஜெயமாக மாற்றி ஆண்டவர் நிறைவாய் நடத்த
அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரே அவர் ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய மகத்துவம் பெரிய மகத்துவமாக இருக்கிறது. ஆண்டவராக தேவன் இன்றைக்கும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விலகப்பட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று உன் வாழ்க்கையில பிரமிப்பு உண்டாக போகிறது. இரண்டாவது, உன்னை பார்க்கிறவர்கள் உங்க பார்க்கிறவருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் பிரமிப்பை உண்டாக்கி ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவம். இது நீங்க எல்லாரும் ஆச்சரியப்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில இப்படி எல்லாம் கர்த்தர் கிரியை செய்யறத இனி நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. உங்க தோல்வி எல்லாம் கர்த்தர் ஜெயமா மாத்த போறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெறுமையும் கர்த்தர் மாத்த போறார். ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரே நீங்க என்ன பிரமிக்கப்படுங்க. ஆண்டவரே நீங்க என்ன பிரமிக்கப்படுங்க. ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க பிரமிப்பா பார்க்கட்டும். ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாசனை கொடுத்திருக்காங்க. கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். திருப்பத்துக்கு ஆயத்தமாய் வந்தவர்கள் அப்படியே குழந்தை பண்ணிடுவோம். ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த பந்தியில நம்ம தகுதியோடு கூட பங்கு பெறும்படியாக நம்ம ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். அல்லேலூயா.